தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாம வெளியில போங்க. எது பேசுறதா இருந்தாலும் என் அண்ணன் கிட்ட பேசிக்கோங்க. தயவு செஞ்சு வெளியில போங்க. நாங்க வந்திருக்கிறது எங்க பொருட்களை எடுத்துட்டு போகத்த. உங்க பொருளா? என்ன சொல்றீங்க? இப்ப என்னதான் வேணும் உங்களுக்கு? எனக்கு என்ன வேணும்னு எத்தனை தடவை சொல்றது? நீ தான் தர மாட்டேங்கிற. இலே பாண்டி, நாம நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம். வீட்டை பாத்தியா? 1000 தடவை பார்த்த வீடுப்பா. வைகுண்ட மாமா வீடு தானே? இன்னிலே வைகுண்ட வீடா? இலே இது அவன் பரம்பரை சொத்து. இது ஓ, இது வேற வழி இல்லாம இப்ப இவன் கைக்கு வந்துருச்சு. இலே இது உன் அம்மே பாக்கியம் பிறந்த வீடு. ஏன் பாக்கியம் அவ இங்க பிறந்துட்டான். இப்ப இந்த வீடு என் கையில இருக்குல்லே. அப்பன்னா இது நம்ம வீடுன்னு சொல்லு. எப்பா எப்பா சீக்கிரம் வாப்பா. இல்ல என்ன பட்டப்பகல்ல அக்கிரமம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? என் வீட்டுல உனக்கு என்ன வேலை சவுந்துறான்? இல்ல வெறும்பயில பெத்தவனே, இது நான் கேட்க வேண்டிய கேள்வியிலே. ஏன் வீட்டுக்குள்ள உனக்கு என்ன வேலை? என்னது வா வீடா? இல்ல இன்னொரு தடவை வா வீடு கீ வீடுனா வாயில வெட்டிடும் பாத்துக்க. பிரபு, இது நீ கட்டின வீடா? இது பூர்வ ஜென்ம சொத்து. புறம்போக்கு நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. இல்ல சனியா? இது அறிவிட்டு பத்திரம். உன் வீட்டு பத்திரம் தானே? இத என்கிட்ட நீங்க அடமானம் வச்சிட்டீங்க. பட்டி மீறி போய் 4 கடந்து போயிடுச்சு. அதனால இந்த வீடு இப்ப எனக்கு சொந்தமாயிடுச்சு. இனிமே இது எங்க வீடு. வீட்டுல இனிமே எவனும் இருக்க கூடாது. எல்லாரும் மரியாதை வெளியே போங்க. இல்ல இது என் வீட்டு பத்திரம். இதை யாருல ஓட்ட கொடுத்தது? அடமான 6 வச்சா 6 கிட்ட வச்சான்னு வச்சவன்கிட்ட போய் கேளு. இப்ப இது ஏன் வீடு. இந்தாருங்க, உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். நல்ல புள்ளையா பேசாம வீட்டை விட்டு ஓடி போயிடுங்க. ஆமா, நாங்க எதுக்குள்ள போனோம்? ரத்தமும் வேர்வையும் சிந்தி பைசாவா சேர்த்து கெட்ட வீட்டுல இது நாங்க போடுவோம்ல. நாங்க போன முதல்ல வெளியே. எப்படி ரத்தமா சிந்தி வேர்வை சிந்தி பைசாவை சேர்த்து கட்டின வீடா? எனக்கு தெரிஞ்சு உன்னை நினைச்சு உனக்கு சுத்தி இருக்கிறவங்க தான் ரத்த பாடு பட்டாங்க. இல்ல வீடு வாங்கதெல்லாம் எதுக்கு எனக்கு? இல்ல உனக்கு கொடுத்த 2 நிமிஷம் டைமும் முடிஞ்சு போச்சு. இல்ல என்னல இவன் மூஞ்சிய வேடிக்கை பார்க்கவா கூட்டு வந்த? எடிலே பொருள்ல எடிலே. போ போ, எல்லாத்தையும் எடு, போ. இந்த வேலையில கேட்க மாட்டேன். வீட்டுக்குள்ள வந்து அராஜகமாலா பண்றீங்க. இல்ல இவனை தூக்கி வெளியில கொண்டு போறீங்களே, தூக்குங்களே. தூக்கு அவனை இழுத்து போன எல்லாம் பின்னால ஓடி வரும். மாட்டை கண்ணுட்டினாலே ஒரு மேன் மாதிரி.
இதுக்கு மேல உள்ளார என்ன இருந்தாலும் அதுவும் எனக்குத்தான் சொந்தம். இல்லை பாண்டி, இழுத்து பூட்டுல வீட்டை. வெறும்பையில சவுந்தரபாண்டியன என்ன உன்னைய மாதிரி சும்ப பையன் நினைச்சியா? பள்ளிக்கூடத்தை வாங்கிட்ட உன் மவன் என்ன பெரிய ஆளா? இப்ப என்னாச்சு? குடியிருக்க வீடு இல்லாம நடுத்தெருல பிள்ளைங்களோட உட்காந்துக்கிட்டு கிடைக்க. சவுந்தர பாண்டிகிட்ட மோதினா இதுதான் கதி. உன் மவன்கிட்ட சொல்லி வை. நீ பாருல, என் மகனே சும்மா விட மாட்டாள. என்ன கிழிச்சிருவானா? முடிஞ்சா வந்து கிழிக்க சொல்லு. இந்த பத்திரம் என் கையில தான் இருக்கும். இது இருக்கிற வரைக்கும் இந்த வீடு என்னோடது. இதை எந்த நாயும் திரும்ப வாங்க முடியாது. இந்தாரு, இது வெறும் ஆரம்பந்தேன். இப்ப உன்னைய தெருல நிக்க வச்சிருக்கேன். அடுத்து தெரு தெருவா பிள்ளைங்களோட சேர்ந்து பிச்சை எடுக்க வைப்பேன். உசுறு பொழைக்கணும்னா இதை அம்புட்டியும் விட்டு போட்டு பேசாம ஊரை விட்டே ஓடிவிடு. அதான் உனக்கும் நல்லது, நீ பெத்தி வச்சிருக்கியே இதுகளுக்கு நல்லது. இல்ல பாண்டி, வாழை போலாம். நீ நல்லாவே இருக்க மாட்டோம். நாசமா போயிடல. குஷ்டத்தால சாப்பிடுற நீ விளங்கவே மாட்டல. அப்படியே கேளே, நீ தான் இப்ப நடுத்தெருல நிக்க. இந்த மண்ணுன்னு வாரி அடிக்க இந்த மண்ணத்தை இப்ப நீ திங்கன. நீ வழக்கம் போல இரும்பு சத்து கம்மியா இருக்கு. ஏமா ஒழுங்கா சாப்பிட மாட்டீங்களா? எங்கம்மா சாப்பிடுறது? 50 பேரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிட முடியும். இல்லம்மா, உங்க உடம்பையும் பாத்துக்கணும்ல, அதானே முக்கியம். டெஸ்ட் 2-3 எடுக்க சொல்லி எழுதி கொடுத்துருக்கேன். நாளைக்கு காலையில லேபுக்கு போய் இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துருங்க. ஓகே? 10 மணிக்கு ரிசல்ட் கொடுத்துருவாங்க. அதை வாங்கிட்டு என்கிட்ட வாங்க. ஓகேவா? அப்புறமா மருந்து தரேன். சரியா? சரிங்கம்மா. தலை சுத்துறத மட்டும் நிறுத்திட்டா போதும். அதுக்கு தான் டெஸ்ட் எடுக்கிறது. போய் எடுத்துட்டு வாங்க. சரிங்கம்மா. அம்மா காசு? பரவாயில்ல, போயிட்டு வாங்க. வரேன்னு. என்ன பாக்குற? இல்ல, யாரோ விசில் அடிச்ச மாதிரி கேட்டுச்சா, அதான். விசில் அடிக்க என்னல நீ பாட்டு விசில் அடிக்க? ஏன் அடிச்சா என்ன தப்பு? எலே, பொம்பளை புள்ளலாம் விசில் அடிப்பாவுலா? சைட்டே அடிக்கலாம், விசில் அடிச்சா தப்பா? அது சரி, நீ ஏன் இன்னும் இங்க உட்கார்ந்திருக்க? நான் ஓடி போய் எங்க அப்பாவை வெட்டிடுவேன், இன்னும் பயப்படுறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு மாதிரி மனசு என்னவோ மாதிரி இருக்கு. அதான் என்னன்னு புரியல. எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சுது? அப்படியே மனசு ஒரு மாதிரி காத்துல பறக்கிற மாதிரி இருக்குமே. என்னையே பார்த்துட்டு இருக்கணும் போல இருக்குமே. ஏம்லா, நீ ஒரு டாக்டரு, இது உன் கிளினிக்கு. முதல்ல தான் ஞாபகத்தில் வச்சுக்க. நீ நான் ரவுடி புள்ள மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க. டாக்டர் மாதிரினா ஊசி தான் போடணும். என்ன
போட்டு விடவா? நீ செஞ்சாலும் செய்வ, நான் கிளம்புதேன். ஐயா சம்பு போச்சுல, எல்லாம் போச்சு. எப்போ என்னப்பாச்சு? சாமா சட்டெல்லாம் தூக்கி வெளியே போட்டானுல, எல்லாம் ரோட்ல நிக்குது. நம்ம வீட்டு அவன் வீடு சொல்லி எல்லாத்தையும் இழுத்து போட்டு கதவை போட்டுட்டால, அது நாசமா போற சவுத்திர போட்டு. எப்போ என்ன வளருத? அது நம்ம வீடு. என்னாச்சு ஒழுங்கா சொல்லு. நான் கொல்லையில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து அந்த சவுந்தர பாண்டி முத்து பாண்டி வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் வெட்டணும் வெட்டணும் சொல்லிட்டு இருந்திய உன் அப்பன, இன்னைக்கு அந்த ஆளை வெட்டியே ஆகணும்ல. ஐயா வேணாம் ஐயா, அவன் சங்காத்தவே வேணாம் ஐயா. எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் நிம்மதியா கஞ்ச குடிச்சிட்டு போவோம். எப்போ எதுக்கு நாம வெளியூருக்கு ஓடன? நீ முதல்ல அமைதியாரு. தங்கச்சிகளுக்கு என்னாச்சு? அவங்க என்ன பண்ணுதாளுவ? எல்லாம் தெருவுல நிக்கிறாளுவ. ஐயோ, அவங்கள தனியா விட்டு வந்தீங்களா? அங்க போய் பேசிக்கலாம் சண்முகம். உடனே வாங்க போலாம். ஐயா பாத்தியால அந்த படுபாவி பண்ணி வச்சிருக்க கொடுமைய பாத்தியா? அவன் பாட்டுக்கு வந்தா பத்திரத்தை எடுத்து காட்டலாம். இது ஏன் வீடு அப்படின்னு சாம சட்டெல்லாம் தூக்கி வெளியே போட்டு எங்களை இழுத்து வெளியே விட்டுட்டு கதவை பூட்டிட்டு அவன் போயிட்டே இருந்துட்டாள. பத்திரமா? அது எப்படி மாமா அவர்கிட்ட போச்சு? அதை நான் கேட்டத, அதை நீ அடகு வச்சு விட்ட போய் கேளுது. அவன் பாட்டுக்கு போயிட்டே இருந்துட்டான். இல்ல சம்பு, நீ அந்த மானசாமிட்டால கொடுத்த பத்திரத்தை அவன் கிட்ட இருந்து இவனுக்கு எப்படி போச்சு தெரியலையே. ஆனா நான் தானே இன்னைக்கு வயசுக்கு வந்த பிள்ளைகளோட நடுத்தரல நிக்க. சம்மோ, இது சரிப்பட்டு வராது. முதல்ல கதை உடைச்சு பொருளெல்லாம் தூக்கி உள்ள வை. மத்ததெல்லாம் பரவ பேசிக்கலாம். பிள்ளைங்க அம்பட்டு பேரும் தெருவில் நிக்குதுல, அவங்களுக்கு சங்கடமா இருக்காதா? அதெல்லாம் முடியாது அண்ணன். அந்த ஆள் அத்தை மீறி வந்து அசிங்கப்படுத்திட்டு போறான். எங்க அத்தனை பேரையும் தெருவில் நிக்க வச்சுட்டு போயிருக்கான். இதுக்கு ஒரு பதில் கிடைச்சே ஆகணும். இப்ப நாளை போய் நீ வெற்றியா இல்ல நான் வெட்டிட்டுமா? ஐயோ, நீ வேற ஏண்டி உசுர வாங்குற? அண்ணே, இவங்க நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டாங்கன்னு. எத்தனை நாளைக்கு தான் போராடி போராடி வாழ்றது? பேசாம எங்கேயாவது வெளியூருக்கு போய் நிம்மதியா வாழலாம்னு சொன்ன கேளுன. இப்படியே நம்ம ஊரை விட்டு போயிடுவோம். இந்த ஊர் நமக்கு வேண்டாம். ஏலே ரத்னா, நாம எதுக்குள்ள ஊரை விட்டு போனோம்? ஆம்பளை புள்ளனா வாக்கப்பட்டு இந்த ஊரை விட்டு போனோம். ஆம்பளை புள்ளனா வாய்ப்பு தேடி இந்த ஊரை விட்டு போனோம். இது ரெண்டுத்துக்கும் தவிர வேற எதுக்காச்சும் இந்த ஊரை விட்டு போனோம்னா நமக்கு தான்ல அசிங்கம். ஐயா சம்பு, கொஞ்சம் கோபப்படாம பேசிய முடியாதுப்பா. நாம என்ன தப்பு பண்ணோம்? நாம என்ன தப்பு பண்ணோம்? இந்த பண்ண அடைகளுக்காக நாம பயந்துட்டு ஊரை விட்டு போகணுமா? அதுக்கு அவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போவேன். மாமா, என்ன மாமா நீங்க? அந்த ஆளுக்கு போய் எதுக்கு இவ்ளோ பயப்படுறீங்க? அந்த ஆளு என்னத்தை செஞ்சு கிழிச்சிருவான். இல்ல, பொம்பளை பிள்ளைங்க வர வேணாம். வாழ நம்ம எல்லாரும் போகலாம். அந்த ஆளை வீடு புகுந்து தூக்கிட்டு வந்து தெருவில் போட்டு மிதிப்போம். எனக்கு வர ஆத்திரத்துக்கு சவுந்தர பாண்டி மாண்டே உடைக்கணும் போல இருக்குல்ல. இருங்க இருங்க, இந்த மாதிரி நேரத்துல தான் நாம நிதானமா யோசிக்கணும். தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம இருங்க. நீ எதுவும் பேசாத. பேசலடா. அந்த ஆளை கொன்னாதான் இந்த பிரச்சனை முடியும்னா உனக்கு முன்னாடி நான் அந்த ஆளை வெட்டுவேன். அதுக்கான தைரியமும் கோவமும் என்கிட்ட இருக்கு. ஆனா நம்ம தரப்பு நியாயத்தை நாம முதல்ல நிரூபிக்கணும். சொல்லு,
நீ மாடசாமி கிட்ட தானே பத்திரத்தை கொடுத்த, அது எப்படி அந்த ஆள் கிட்ட போச்சு? வேற எப்படி? உன் அப்பா என் கையால சாகணும்ன்றதுக்கு தானே உங்க அப்பா கையில அந்த பத்திரம் போயிருக்கு. இல்ல சம்மு, கொஞ்சம் பொறுமையா பேசல, கோவப்படாதல. சண்முகம், உன்னோட கோவத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோ. நாம இப்ப தெருவுக்கு வந்தாச்சு, ஆனா மறுபடியும் நாம அந்த ஆளை வச்சே உள்ள போகணும். அதுதான் சாமர்த்தியம், அதுதான் புத்திசாலித்தனம். ஆனா பத்திரம் அந்த ஆள் கையில இருக்க. அது எப்படி போச்சுன்னு கண்டுபிடிச்சாலே நமக்கு இந்த சிக்கல்ல இருந்து வெளியில வர எல்லா விடையும் கிடைச்சிரும். நீங்க கவலைப்படாதீங்க. இத அருவாளை வச்சு முடிக்காம என் அறிவால முடிச்சு காட்டுறேன். அப்படி செஞ்சேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். சண்முகம், நீ வா. முதல்ல அந்த வட்டிக்கார மாடசாமி கிட்ட போய் விசாரிக்கணும். அதுக்கப்புறமா என்ன செய்யறதுன்னு யோசிப்போம். ஏ ரத்னா, பயப்படாதீங்க. வீடு பூட்டியிருந்தா என்ன, திறந்திருந்தா என்ன, இது நம்ம வீடு. இந்த திண்ணை நம்மளோடது. நீங்க தைரியமா திண்ணையிலேயே உட்கார்ந்துருங்க. நாங்க வந்துடுறோம். ஏய், அதுக்கு முன்னாடி உன் அப்பனை போய் உதைக்கணும்ல. அதுக்கு முன்னாடி மாடசாமியை நீ உதைக்கணும். நம்பிதானே பத்திரத்தை அவன் கையில கொடுத்தேன். அவன் இப்படி ஒரு துரோகத்தை உனக்கு பண்ணலாமா? சொல்லு மகனே, இன்னைக்கு அவனை நான் வெளுக்கிற வெளுப்புல அவன் ஊற விட்டு ஓடுறேன். ஏய், பிள்ளைங்களை பாத்துக்க. எதுவும் பண்ணிடாதல. கொஞ்சம் பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன். அட நான் பாத்துக்கிறேன். வேணாம் சொல்லுவோ. ஏய் சமூக வேணாம் சொன்னா கேளு. இதை விட்டுரு. டேய் ஃப்ராடு பையலே, உன்கிட்ட நான் எவ்வளவு இந்த வாங்க. பாருமா, நீ பெரிய மனுஷன் பொண்ணுங்கறக்காக இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்காத. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல, செத்துருவேன். என் இடத்துல வந்து 2 பேரும் ரவுடித்தனம் பண்றீங்களோ? சண்முகம், எங்கடா போய் தொலைச்சிங்க? வாங்கடா எல்லாரும். டேய் எவன்டா வருவான்? ஓங்கி குத்தனா நெஞ்செலும்பு உடஞ்சு போவோம். அவனெல்லாம் ரவுடி அடியாலும் கூட வச்சிருக்கேன். நீ அவனுங்களெல்லாம் ஒரு மிரட்டுனதுக்கே ஓடிட்டானுவ. இப்ப நீ மட்டும் தான் நிக்க. உண்டே போடுவேன். உசுறு வேண்டாம், பதில சொல்லு. ஏய் வெட்டுக்கிளி, உனக்கு அறிவில்ல? வெறும் அருவாளை வச்சு இவனை எவ்வளவு நேரம் வெட்டுறது? குத்திட்டிய கொண்டு வந்திருந்தா ஒரே குத்துல குடல உருவ முடியும். அதுவும் இருக்கு மைனி, இருங்க வரேன். இந்தாங்க மைனி, குத்தி குடல உருவிடுங்க. இன்னைக்கு நான் கேப்பேன், நீ பதில் சொல்லணும். இல்லன்னு வெயி. வேணாத்தா, நான் சொல்லிடுறேன். நான் உன்கிட்ட எவ்வளவு பணம் வாங்கினேன்? 5 லட்சம். அதுக்கு வட்டிய ஒழுங்கா கட்டிட்டு இருக்கேனா? அது மட்டுமா? அசலையும் நீங்க கட்டிட்டு தானே இருக்கீங்க. ஒரு 1.5 லட்சத்துக்கு மேல அசலையும் அடைச்சிட்டீங்களேமா. கரெக்ட். அப்ப நான் தர வேண்டியது 3 லட்சம். ஆமாமா. வட்டி எதுவும் பாக்கி இல்ல. இல்ல. அப்படிதானே? ஆமாமா. ஒப்பந்தம் நடந்தது உனக்கு எனக்கு சண்முகத்துக்கு தான். ஆமா. இதுக்கு நடுவுல அந்த சௌந்தர் பாண்டி எப்படி வந்தாரு? சொல்றா. அந்த பத்திரம் அவங்களுக்கு எப்படி போச்சு? சொல்றேன். நீங்க வந்து பணம் கேட்டீங்கல்ல, சண்முகம் வந்து பத்திரத்தை கொடுத்தாரா? பத்திரத்தை கொடுத்தது உங்களுக்கு தெரிய வேணாம், பணத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரா? இலே, இப்ப நீ வேகமா சொல்லல, நானே அந்த ஈட்டி எடுத்து சொறி விட்டுறோம். சொல்லிடுறேன். அதான் சொல்றேனே, என்கிட்ட பணம் இருந்தாலும் உங்க மேல எனக்கு நம்பிக்கை வரல. அதனால சவுந்தரபாண்டி ஐயாவுக்கு கால் பண்ணி நிலைமைய சொன்னேன். ஐயா தான் சொன்னாரு, உன் பணத்தை நீ கொடுத்துரு, அதை நான் திருப்பி தந்துடுறேன், ஆனா பத்திரத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருன்னு சொன்னாரு.
அந்த பெரும்பைய கிட்ட இருக்கிறது அது ஒண்ணுதான். அதையும் தூக்கி தர்றான்னா அப்ப பணத்தை நீ கொடுத்ததாவே இருக்கட்டும்னு சொன்னாரு. நானும் உங்ககிட்ட பணத்தை கொடுத்தேன். ஐயா கிட்ட போய் நான் பணத்தை வாங்கிட்டு பத்திரத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டேன். இலை உன்னால பணம் தர முடியலன்னா என்கிட்ட சொல்லிருக்க. நம்பித்தானடா அந்த பத்திரத்தை கொடுத்தேன். சமூகம் புத்தி கெட்டு போய் சவுந்தரபாண்டிக்கு உடம்பு போயிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க, தப்பு நடந்து போச்சு. என்ன ஒன்றும் பண்ணாத சண்முகம். இலே பாத்தியா, இது உன் அப்பனோட தெருவிளையாடல் தான். இதுக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டணும். பிளான் பண்ணி தான் இத பண்ணிருக்காரு. அப்ப நாமளும் பதிலுக்கு பிளான் பண்ணணும் சண்முகம். இலே என்னல பிளானு? ஒரே பிளான் தான். அவனை வெட்டி வீசுன. இல்ல சண்முகம், நாம பட்ட வேதனைய அந்த ஆளு அனுபவிக்கணும்.